சார் வணக்கம். வணக்கம் சார். திருத்தணி முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். திருத்தணியில் ஓடும் ரயில்ல வந்து சிறார்கள்ன்னு தான் சொல்லணும். அவங்க 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து Instagram கேர்ள்ஸ். ரீல்ஸ் ம். எடுக்கிற மாதிரி ஒரு சூழல்ல, வடமாநில சக சிறுவரை வந்து ஒரு அருவாள் வெட்டுகிற காட்சி ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சமூக ஊடகங்கள்ல. தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதற்கு ம். உச்சபட்சமான சீர்கேட்டுக்கு இந்த காட்சியே, இந்த சம்பவமே பிரதானமாக இருக்கிறது. உதாரணம். உதாரணமாக இருக்கிறது. இது பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? இந்த சம்பவம் வந்து மிக மிக பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் சார். இத பார்க்கும்போது ஒரு 4 பசங்க அதுல அந்த அருவாள வந்து திருப்பி வேற பிடிச்சிருக்கான் ஒருத்தன். ம். அடிக்கிறான், வெட்டுறான். ஒரு இரும்பு பொருளு, ஷார்ப்பான பொருளு நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும்? அந்த பையனுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? யாருமே வந்து உதவி கூட பண்ணல. அது ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். ம். ஆமா. யாருமே வந்து உதவியும் பண்ணல. அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து கத்தி கூச்சல் போட கூட முடியல. அவன் என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பான், இவங்க என்ன இது பண்ணாங்கன்னுலாம் தெரியல. கம்யூனிகேட் பண்ணாங்கன்ட்டு. ஆனா, எந்த ஒரு குற்றமும் இல்லாத அப்பாவி பையன வந்து இந்த வெறி நாய்கள் வந்து கடித்து குதறி இருக்கிறது. இது வந்து இதுல வந்து சமூகம், சாதி, மொழி, மதம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு இந்திய சிறுவன் தாக்கப்பட்டிருக்கிறான். இந்தியனாக நாம் அந்த சிறுவன் சூரஜோடு நாம் நிற்க வேண்டும். அவருடைய தரப்புல நிற்கணும். உண்மையிலே வந்து நல்ல அரசாங்கமா இருந்திருந்தா இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை வழங்கி இருக்க வேண்டும். எத்தனையோ இடத்துல பார்க்குறீங்க, மாவு கட்டு போட்டான்றாங்க, ஷூட் பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி வெறி நாய்களை வந்து என்ன பண்றது? நாங்களும் மனித உரிமை ஆர்வலர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் குரியல்ட்டி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சார். இது 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 வந்து இந்த பாவமே முதல்ல இந்த தமிழக அரசுக்கு பிடித்து விடும். இதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே சொல்கிறோம், இந்த பாவம் இந்த ஆளுங்கட்சி வந்து சும்மா விடாது. வந்து சட்டத்தை வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய, காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சர், முதலமைச்சர்கள் வந்து இதை சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்தியர்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ் மக்கள்ல தருதலையா திரிகிறவர்களுக்கு இவர்கள் வந்து ஆதரவு அளிப்பது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இது இப்ப என்னன்னா, அந்த சிறார்கள் வந்து போதை எதுவும் உட்கொண்டிருந்தாங்களா? அப்படி எதுவும் இருக்கா? ஏன்னா அவன் வந்து தமிழகத்தில் ரீல்ஸ் எடுக்கிறான் சார். அவன் வந்து ரீல்ஸ் எடுக்கிறான். அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது இந்த பையனை வந்து வெட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி எடுக்கிறான் போல இருக்கு. அந்த பையன் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறான். உடனே அவனை தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் உண்மையிலேயே வெட்டுறானுங்க சார். அதை வெட்டும்போது ஒருத்தன் வீடியோ எப்படி சார் மனசு வரும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் பாம்பேக்கோ, டெல்லிக்கோ, ஒரிசாக்கோ, பீகாருக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு, வெளிநாட்டுக்காக போயிருக்காரு. அங்கே அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும் சார். தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும். திமுக காரங்க முதல்ல வந்து அதில் கொடி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம், எவ்வளவு பெரிய அசிங்கம். தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா? மிகப்பெரிய தலைகுனிவு சார். அந்த பையனோட வீட்டில் என்னென்ன கனவுகளோடு அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம பையன் நம்ம போய் சம்பாதிச்சு காசு கொடுத்து நம்ம பிள்ளை குட்டியை கட்டி கொடுத்துடலாம், அவன் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கலாம், அக்காவுக்கு நகை போட முடியும், வயசான தாய் தந்தையருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருவான், வாடகையை கட்டிடலாம், இந்த பையன் ஒரு பையனா கூட இருந்திருப்பான். இப்படி பல சிந்தனைகளோட எதிர்காலத்தோட வந்த பையனை வந்து, எதிர்கால வாழ்க்கையை நோக்கி வந்த பையனை இப்படி செதைச்சு அனுப்புறது உண்மையிலே தமிழர்கள் நாங்கள்லாம் உண்மையிலே வெக்கி தலைகுனிகிறோம். இதெல்லாம் வந்து அவ்வளவு கண்ணீர் எங்களுக்கு வருது சார். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அந்த பையனுக்கு உடனடியாக தமிழக அரசு இந்த தற்கொலைத்தாளி நிறைய பேர் செத்து போனேன் குடிச்சு போய், அவனுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இந்த பையனுக்கெல்லாம் 1 கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கணும். உண்மையிலே தமிழக அரசு வந்து மனசாட்சியுள்ள அரசாக இருந்தால் அந்த பையனுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை அளிக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாத அவர்களை எதிர்கட்சிகள் அவங்களும் நிவாரணத்தை அறிவிக்கணும், மத்திய அரசு நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். இந்த பையனுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்க வேண்டும். அவனை தாக்கியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். அன்னைக்கே நமக்கு நீதிக்கான அத்தனை அரசர்கள் இருந்திருக்காங்க. மனுநீதி சோழன்
மகன் மேலே வந்து குற்றச்சாட்டு. அதனால் பசுவை வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு தேர்காலிட்டு கொன்ற மன்னன். புறாவுக்காக வந்து தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி பிறந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மன்னர்களை, நீதிக்கான மன்னர்களை, பாண்டியன் பாருங்க, தேரா மன்னா செப்போதுடையன் சிலம்ப தூக்கி எரிஞ்ச உடனே கீழே விழுந்து உருண்டு செத்து போனான் சார். அப்படிப்பட்ட மன்னர்களை, நீதிமான்களை உடைய தமிழகத்தில் இதெல்லாம் வந்து இதில் வந்து சரியான நடவடிக்கை இல்லை என்றால் உண்மையிலே சொல்கிறேன், தமிழர்களாகிய நாங்கள் தலை குனிகிறோம். இதெல்லாம் வந்து வெளி மாநிலத்தில் நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நம்ம சும்மா விடுவோமா? நம்ம வீட்டு பிள்ளை அடி வாங்கிட்டான்னு எங்க நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எடுத்துக்கங்க, சவுத்துலையோ அல்லது வந்து வெஸ்ட்லேயோ அல்லது வேற எங்கேயோ கொங்கு நம்ம டெல்டா பகுதியிலையோ ஒரு பையன் இந்த மாதிரி அடிச்சிட்டான். அந்த பையனோட குடும்பத்தோட கிளம்பிடுவாங்க அவனை வெட்டுறதுக்கு. நாளை வர்றதை பார்த்துக்கணும்டா அப்படின்ட்டு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா. அந்த அளவுக்கு வெறியா இருப்பான் சார். காட்சி நம்ம அப்படி பதப்ப இப்படிலாம் இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமத்தை இப்படி பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனம் ஆயிடுவான். கண்டிப்பா. அதை வந்து இப்ப இந்த 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள், அதாவது அவங்க வந்து போதைக்கு ஆட்படுகிற சூழல் தமிழகத்தில் இருக்குன்னு ஒரு புள்ளி விபரம் சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாசு அவர்கள் அப்படி எந்த கஞ்சா விற்பனை எதுவுமே தமிழகத்தில் இல்லைன்னு ஒரு ரொம்ப உறுதிபட சொல்றாரு. இந்த மாதிரியான சூழல் நம்மளுக்கு தொடர்ந்து பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல செய்தியாக்கப்படாமலும் சில தாக்குதல்களோட நடக்கிற விஷயங்களும் இருக்கு. தமிழகத்தில் திமுக அரசு இதை எப்படி கண்டிக்காம விடுதா, இல்லை பாரபட்சமா கண்டும் காணாம? மாசு அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி பண்ணிட்டார். இந்த மாசு அவர்கள் வந்து காலையில தான் 10 மணிக்கு சொல்றாரு, கஞ்சா விற்பனைலாம் தமிழகத்தில் எங்குமே இல்லை, அப்படி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றாரு. சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே வந்து உசிலம்பட்டியில் 14 கிலோவை பிடிச்சிட்டோம், தேனியில் 25 கிலோவை பிடிச்சேன்னு வந்துட்டு இருக்கு. இப்போ மாசு என்ன செய்வார்? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி குற்றச்செயல்கள் எங்கு நடைபெறவில்லை, நீங்க வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்றார. அப்புறம் டிபார்ட்மெண்ட் புடுங்குறதுக்கா இருக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? அதில் உளவுத்துறைன்னு எத்தனை பேரை போட்டிருக்கீங்க? அப்புறம் நீங்க எதுக்காக ஆட்சியில் இருக்கீங்க? நாங்க தகவல் சொல்லி தான் நீங்க பிடிப்பீங்களா? சரி, தகவல் ஒருத்தர் சொல்றாரு, எத்தனை இடங்கள்ல தகவல் சொன்ன உடனே தகவல் சொன்னவனுக்கே அந்த அக்யூஸ்ட் பேசுறான் சார். பேசி என்னை பத்தி நீ தான் மாட்டி விட்டியா, இப்பதான் போலீஸ்லேருந்து தகவல் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்ற தகவலை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது. அப்ப நீங்க வந்து காப்பாத்துவீங்களா? நாங்க என்ன சொல்றோம், தகவலை உங்ககிட்ட சொல்லிடுறோம், நீங்க பகிரங்கமா அந்த தகவலை போலீஸுக்கு சொல்லிடுவீங்களா? நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? உங்களை அக்யூஸ்ட் எதுவும் செஞ்சிட மாட்டானா? அட ஏன் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன அடுத்த செகண்ட்ல அங்கங்க கஞ்சா பிடிக்கணும் அப்படின்னா அப்புறம் நீங்க சொன்னது பொய், அப்படிதானே அர்த்தம்? இல்லைன்னா அவருக்கு இந்த தமிழகத்தில் நடக்கிற விவகாரமே அவருக்கு தெரியாதா? அதுதான் கேட்குறேன். அது தமிழகத்தில் இவங்க உண்மையிலே வந்து சார் படுமட்டமான ஆட்சி சார், படுமட்டமான ஆட்சி. யாராவது ஒருத்தங்க அது வந்து கையாளாகாதத்தனம் வந்து அவங்களே வந்து பிடிக்கணும், அவங்களே சோர்ஸ் போட்டு எடுக்கணும் அக்யூஸ்ட் யாருன்ட்டு. உளவுத்துறை அதுக்கு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ டிபார்ட்மெண்ட் போலீஸில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, ரவுடிக்கு தனியாக ஸ்குவாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கஞ்சாவை தனியாக பிடிக்கிறதுக்குன்னே என்ஐபின்னு ஒரு விங்க் இருக்குது சார். அவங்கள்ட்ட முதல்ல போதுமான போலீஸை கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் நாங்கள் தகவல் சொல்லி பிடிக்கணும்னா அப்புறம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதேன். கஞ்சா விற்பனை போய்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா கஞ்சா விற்கிறது யாருன்னு பார்த்தா பாதி பேர் ஆளுங்கட்சிக்காரனுக்கு தொடர்பு இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? இப்போ இதெல்லாம் வந்து கையாளாகாத தனம், வெட்டி பேச்சு. காவல்துறையும் உளவுத்துறையும் இந்த நாக்காட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய துறையும் வந்து இதை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் சார். நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு சும்மா வந்துக்கிட்டு எனக்கு நீங்க தகவல் சொல்லுங்க அப்படின்னா யார் சார் சொல்லுவா? சொல்லுங்க. இந்த தெருவில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறான், நான் போய் சொன்னேன், நீ முதல்ல வந்து நான் தான் சொன்னேன், நான் அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு? அவன் வந்து என்னை வெட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்படி ஒரு அச்சத்துல மக்கள் இருக்கும்போது எவன் சார் கஞ்சா வியாபாரினாலே அவன் எல்லா விதமான சேட்டைகளையும் பண்றான், ரவுடிசம் பண்றான், ஒரு பெரிய ஹப்பு மாதிரி வச்சிருக்கான். அவனோட லிங்க் இங்கேருந்து ஒடிசா வரைக்கும் வச்சிருக்கான் சார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனை நீங்க ஒரு சாதாரண ஒரு மக்கள் பகைச்சி எப்படி சார் தகவல் சொல்லுவான்? இது அர்த்தம் இல்லாதது சார். எளிய மாசு அவர்கள் சொன்னது மிக மிக ஒரு கேலிக்குரியது, தவறானது. இப்படி சொல்றக்கூடாது. அவங்க பிடிக்கட்டும், போலீஸ் வச்சு பிடிக்கட்டும். இப்ப நம்ம காவல்துறை போதுதான் இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. நெல்லையில் வந்து எஸ்பி அவர்கள் பாரபட்சமின்றி செயல்படுறதாக சொல்றாங்க. ஒரு நடவடிக்கைகள் குறித்து சில
ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க சார், அவருக்கு தூத்துக்குடிக்கு மாற்றிருக்காங்க. சரி. பாரபட்சம் இல்லாத அரெஸ்ட் அப்படின்னா ம். அவங்க வந்து யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் உடனடியாக எஃப்ஐஆர் போடணும், அடுத்து அரெஸ்ட்டுக்கு போகணும். அங்கே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி காவல்துறையை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள் மேலே ஏதாவது புகார் வந்ததுன்னா அது என்ன ஏதுன்னே பார்க்கறது கிடையாது. உடனே எஃப்ஐஆர், உடனே அதில் அரெஸ்ட் இருக்கும், உடனே அரெஸ்ட் இருக்கும். அதில் அது மாதிரி நிறைய பேர் போன வாரம் கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும். திமுக காரங்க அதே இதில் ஏதாவது குற்றச்சாட்டில் ஈடுபட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. அது எஃப்ஐஆரே ரொம்ப டிலேடாக போடுவாங்க. போட்டுட்டு அதுலேயும் செக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு லைட் செக்ஷனாக இருக்கும். அது பண்ணது கொலை முயற்சியாக இருக்கும். இவங்க பார்த்தா சின்ன செக்ஷன் 324, 323 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சாதாரண காயன்ற மாதிரி போட்டிருப்பாங்க பெயிலபிள் செக்ஷனில். அதில் அரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கேசஸில் அரெஸ்டே இருக்காது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காக்கநல்லூரில் நடந்த ஒரு பிரச்சனை. அங்கே அப்படிதான். அங்கே திமுக ஒன்றிய கவுன்சிலர் போல இருக்கு, அப்படிதான் அவரை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க. அது கடைசியில் ஒரு சூசைட்டில் போய் முடிஞ்சது. இப்போ ஒருத்தர் வந்து மகளை யாரோ லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை காரை கொண்டு ஏற்றிட்டார் களக்காடு லிமிட்ல. இன்ன வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. ஒரு பையன் அவன் மகளுடைய காதலரை காரை வச்சு அடிச்சு தூக்கிடுறாரு. இதை மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க அல்லது பொதுமக்கள் செஞ்சிருந்தா விட்டுருப்பாங்களா? இது பாரபட்சத்தோட கூடிய அரெஸ்ட் தானே. அப்ப உங்களுக்கு நீங்க இருக்கிற இடம் வந்து ஒரு நீதிமானுக்குள்ள இடம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்றது வந்து ஒரு நீதிபதியை உள்ளடக்கிய ஒரு பதவி. நீங்க பயஸ்டா இருக்கக்கூடாது. நீங்க ஏன் இப்படி பயஸ்டா இருக்கீங்க? இது தப்பு இல்லையா உங்களுக்கு? அப்ப நான் நேர்மையா இருக்கேன் என்ன நேர்மையா இருந்துட்டீங்க நீங்க? நீங்க அந்த களக்காட்டு அந்த மலைக்குள்ள பல தடவை போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்குள்ள. இங்க சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு. இதை பார்க்காம வந்து அந்த இதுல ரோம் நகர்ல தீ பிடிச்சி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாய்ச்ச கதையா இங்கேயே சட்ட ஒழுங்கு சரியில்லை. நீங்க சுற்றுலா போனேன் வாரம்னா எதுக்காக அங்க போனீங்க? அதுக்கு உரிய விளக்கம் உங்களால தர முடியுமா? அங்கே எதுக்காக இருக்கணும்? ஒவ்வொரு வாரமும் போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரே சுற்றுலா தலத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போறாங்கன்னா சுற்றுலாவை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன? இதை நாங்க கேள்வி கேட்கிறோம். மற்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறீங்களா? இதுக்கு கொடுங்க. தீபாவளிக்கு வெடி விற்றீங்கல்ல, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னோம். அதுக்கும் விளக்கம் கொடுக்கல. எப்படி கொடுப்பீங்க? தப்பு இருந்ததுன்னா அமைதியா போயிடுவீங்க. அப்படிதான் இப்போ கடைசியில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் திருநெல்வேலியில வந்து அத்தனை முறைகேடுகள் நடந்தது, இனி தூத்துக்குடியில நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ பயஸ்டா தான் ஒர்க் பண்ணி பயஸ்டா தான் சார். பயஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க போனவொடனே எல்லா சமூக அமைப்புகளையும் கூப்பிடுவாங்க சார். அவங்களுடைய ரொட்டீன் பாலிசி. நான் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது இந்த டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போகிறவங்க கட்சிக்காரனை விட்டுருவோம். ட்ரிபிள்ஸு ட்ரங்க் அண்ட் டிரைவ் இந்த மாதிரி கேசஸ் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்போம். நாங்கள் கை காலை உடைப்போம், பொய் கேஸ் போடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது. எப்படி ஒரு கான்ட்ராக்ட் பாருங்க. ஒரு வெக்கங்கட்ட ஒரு கான்ட்ராக்ட். இப்போ இந்த காவல்துறை பயாஸ்டா செயல்படுதுன்ற போது தான் இன்னொரு விஷயம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன்ல வந்திருக்கிறாரு. வாராகி அவர் வந்து கிட்டத்தட்ட செருப்பு கழட்டி அடிச்சாங்கல்ல சார் உயர் நீதிமன்றம். ஆமா, இப்ப வந்து நீதிமன்றம் சங்கரை வண்டிக்கு எத்தனையோ வழக்கு போடுறீங்க. அவர் பேசுறதுக்குலாம் வழக்கு போடுறீங்க. முதல்ல ஜனநாயக நாட்டுல காவல்துறை மேல மட்டும் இல்லை, யார் மேலையும் கருத்து சொல்லலாம் அப்படின்றது வந்து சட்டம், கருத்து சுதந்திரம். இதை மீறி யாரும் செயல்பட முடியாது. நீங்க சவுக்கு சங்கர் மேல வழக்கு போட்டீங்க, அவர் அரெஸ்ட்லாம் எப்படி பண்ணீங்க? அவருக்கு வந்து பக்காவா நீங்க நோட்டீஸ் கொடுத்து அவர்கிட்ட விளக்கம் கேட்டு 41ல வந்து அவர் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அவர் ரிட்டனா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டாரு. இப்போ 35 BNS அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருனாலே நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்து அவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா கோர்ட் என்ன சொன்னா பாத்தீங்களா? ஏன் ஒரு தனிநபர் மேல நீங்க அதிகமான ஒரு ஆர்வம் எடுத்து தொடர்ந்து அவரை போய் டார்ச்சர் பண்றீங்க? அந்த வேர்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். டார்ச்சர் பண்றீங்க. உங்களுக்கு அமலாக்கத்துறையிலிருந்து நீங்க நேரு மேல போட சொன்ன எஃப்ஐஆர்ல நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? நீங்க ஏன் எஃப்ஐஆர் போடல? அப்போ ஒரு சார்பா செயல்படாதீங்கன்னு சொல்லி வன்மையான ஒரு பதிவை வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஒரு சார்பா செயல்படுறது அப்பட்டமா தெரிஞ்சு ஒரு நீதிமன்றமே அதுவும் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அரசுக்கு. ஆமா, அரசுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க பயஸ்டா செயல்படுறீங்க, காவல்துறையை வந்து உங்களுக்கு வந்து கூலிப்படம் மாதிரி பயன்படுத்துறீங்க, இது தவறு, இது செய்யாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இது அரசினுடைய தோல்வி சார், அசிங்கம் சார். காவல்துறை வந்து
யார் எப்படி வேணாலும் போட்டோம் சார், அவங்க சொல்ற எல்லாத்தையும் செய்யணும்னு என்ன இருக்கு சார், ட்ரான்ஸ்ஃபர் தானே போடுவாங்க, போட்டா போட்டு போறாங்கன்னு விடணும் சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அதிகாரிகள் இல்லை. இவனே திமுக காரன் மாதிரி மாறிடுறான், மாவட்ட செயலாளர் ஆகிடுறான். நிறைய எஸ்பி வந்து திமுக காரங்க நடத்துகிற குவாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, சட்டவிரோத தொழில்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு முழு நேரம் பாதுகாப்பு கொடுக்கறது, அதன் மூலம் வந்து இவங்க ஏதாவது சம்பாத்தியம் பண்ணுறதுன்னு போயிட்டு இருக்காங்க. இது வந்து தவறான விஷயம் சார். இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்தானே, எதிர்கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தானே, இவங்க போலீஸே போலீஸ் அப்படி போயிட்டே இருக்கணும் சார். அப்படி போகலை அப்படின்னா இவங்களுடைய மரியாதை தான் கிட்டும். வாராகி பிரச்சனை என்னாச்சு? வாராகியை விடுதலை பண்ணி குண்டாசிலேருந்து விடுதலை பண்ணாங்க. அதுலேயும் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க, கருத்து சுதந்திரத்தை எதுக்காக நீங்கள் வந்து ஒடுக்குறீங்க, அந்த வாராகி மேலே கூண்டாஸ் போட்ட அதிகாரி மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க சார். இன்னும் சும்மா அது இல்லை. ஏன்னா கருத்து சுதந்திரம், யூடியூப்பரு, அவர் நீ கருத்தியல் ரீதியாக அவருக்கு வந்து உரிமை இருக்கிறது, நீ ஏன் அதை நசுக்க பார்க்குறேன்ட்டு. இதே மாதிரி திருநெல்வேலியில் அப்போ எத்தனை கூண்டாஸ் போட்டிருப்பாங்க. போன மாசத்துல ஒருத்தர் மேலே போடுறாங்க, அதுக்கு கிரவுண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் கேஸில் ஒருத்தரை வந்து ஒரு கொலை பண்ண போயிட்டாருன்ட்டு அந்த புகார்தாரர் நேரே போய் கலெக்டர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாரு. நான் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, என்னுடைய கையெழுத்தே அது கிடையாது, ஃபோர்ஜரியாக என் கையெழுத்தை போட்டு நடக்காத சம்பவத்தை நடந்ததா சொல்லி அவர் மேலே கூண்டாஸ் போடுறாங்க, நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. அப்போ இதில் அந்த மாவட்ட ஆட்சியர் மேலேயும் இந்த மாவட்ட காவல் நிர்வாகத்து மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இதுதான் உயர்வு என்றது நடக்கும் பாருங்க. நாங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணி வைக்க போகிறோம், இதுதான் நடக்கும். ஆக மொத்தம் திமுக அரசியல் வந்து போலீஸ் ஒரு சார்பு நடவடிக்கை, வேண்டியவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, வேண்டியவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, வேண்டாதவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு சேர்ந்ததற்கு பிறகு தற்போது கேசி பழனிசாமி அவர்களும் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். இன்னும் நிறைய முக்கியமானவர்கள் எல்லாம் நம்மளது கட்சியில் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றும் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்றாங்க. இந்த கேசி பழனிசாமியுடைய இணைவு எப்படி பாக்குறீங்க? கேசி பழனிசாமி பொறுத்தளவுல வந்து அவர் எங்க கட்சிக்கு வந்தாலே நாங்க அவருக்கு வந்து ஏதாவது கிளையில தான் பொறுப்பு போடுவோம். அந்த அளவுக்கு வந்து எங்க கட்சி பெரிய கட்சின்னு சொல்ல வரல, அவர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, எங்கள்கிட்டயே அவர் கிளையில தான் போடுவோம். அவர் கிடந்து ஏதாவது எங்கேயே கிடந்து கத்திட்டு இருக்காரு சார். அவருடைய கத்தல்களை கதறல்களை எல்லாம் அதிமுக வந்து பொருட்படுத்தியதாக அர்த்தமே கிடையாது. அவரை பொறுத்தளவுல அதிமுகவில் வந்து பல ஜாம்பவான்கள் இருக்காங்க சார். இவரெல்லாம் ஒரு ஜீரோ சார். இவரெல்லாம் அவங்க கேர் பண்ணவே இல்லை. இவங்கள மாதிரி யாரோ ஒரு ஒன்றிய ஒரு உறுப்பினரையோ ஒரு கிளையில் உள்ள உறுப்பினரை எடுத்துட்டு அதிமுகவில் உள்ள இரு முக்கியமான நபர்கள் இணைந்தார்கள்னா அப்ப அங்க 1.5 கோடி பேர் இருக்கான் முக்கியமான நபர். ஆக இது வந்து அவர் கேசி பழனிசாமியை போய் சேர்த்துட்டு அதை தம்பட்டை அடிக்கிறத பார்க்கும்போது அது தாவேக்காக்கு தான் இழுக்கு. தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் ரசிகர் மன்றத்துல இருக்கான் பாருங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் தகுதி கூட அவர்கிட்ட இல்லாம போச்சு. அதெல்லாம் வந்து சிரிச்சுட்டே போயிடும். நான் சீமான் அவர்கள் சொல்வது போல அதெல்லாம் காமெடியா இருக்கு சார். 2 பெரிய நபர்கள் இணைந்தார்கள், என்ன பெரிய அவர் யார் சார்? அவர் நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது. நாங்களே அடிக்கடி அந்த யூடியூப்ல ஏதோ பேசுவார், பெருசா மீசை வச்சிருப்பாரு, தேவர் மோகன் படத்துல கமல் வச்சிருக்கிற மாதிரி, அதை வச்சு பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி கேசி பழனிசாமினா யாருன்னே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியாரை தவிர யார் எந்த பழனிசாமியும் எவனுக்குமே தெரியாது சார். அதுதான் உண்மை. இப்ப இன்னொரு தென் மாவட்டம் குறித்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், சாதிய இயக்கங்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓர் அணியில் திரளுகிற சூழல் இந்த தேர்தலில் வரும் பட்சத்தில் மக்கள் அதை எப்படி வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து 2016 தேர்தலில் வந்து ஓர் அணியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேர்ந்து சிங்க சின்னத்தில் நின்றாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகள் வரைக்கும் நின்றாங்க. அதில் வந்து 1000க்கு மேலே ஓட்டு வாங்கினதே 9 தொகுதிகளில் தான். 1000க்கு மேலே ஓட்டு வாங்கினதே 9 தொகுதிகள் தான். இந்த 30-40 தொகுதிகளிலும் சேர்ந்து சிங்கம் சின்னம் பெற்ற ஓட்டுகள் 50,000 கூட எட்டலை, 40,000 அந்த மாதிரி கூட வரல சார். என்ன காரணம்? அவ்வளோ பேரும் சேர்ந்து கூட ஒரு தொகுதியில் அவ்வளோ வாக்கையும் சேர்ந்தாங்கன்னா டெபாசிட் தான் சார் கிடைச்சிருக்கும். வேற ஒன்றும் அடுத்த லெவலுக்கு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன சார் காரணம்? என்ன மக்களுக்கு வந்து இந்த சமூக அமைப்புகளின் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. மக்கள் வந்து இந்த சமூக அமைப்புகளை வந்து பெருசா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவனுடைய பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திக்கிறான். அதுல வந்து சரியான ஒரு முடிவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஏதாவது இப்போ ஒரு 4 பிரச்சனையை பண்றாங்கன்னா 4லையும் முடிவு கிடைக்கணும்னு நினைக்கிறான்.
ஒரு 2 விஷயத்துல கிடைக்கலன்னா கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க சரியில்ல. எங்கேயாவது காசு வாங்கிட்டாங்கன்றான். இல்ல இவங்களுக்கு அது சரியில்லைன்றான். இல்ல அவங்கள விமர்சனம் பண்றான். அதுபோல இந்த பிரச்சனைகள்ல கலந்து கொண்ட அமைப்புகள் வந்து கலந்து கொள்ளாத அமைப்புகளை வந்து விமர்சனம் செய்வது. அதனால அப்படி மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. இங்கேயும் அதுக்கு ஏத்த மாரி தான் இங்க இருக்கிற கட்சிகள், அமைப்புகளும் இருக்கிறது. இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனே வீட்டுக்குள்ளேயே போய் வீடியோ போட்டு விட்டுறான். போட்டு வீட்டிலேயே இருந்துக்கிறான் சார். அப்ப ம். ஒருத்தன் களத்துல இறங்கி கடுமையா உழைக்கிறான். உழைச்சு அந்த பிரச்சனையில வெற்றி தேடி தர்றான். ஆனா அவனுடைய வெற்றி வந்து மறைக்கப்படுகிறது. அங்க யார் களத்துல நின்னா என்ன நடந்ததுன்னுலாம் தெரியாது. இந்த வீடியோ போட்டான் பாத்தீங்களா? அவன பார்த்து நிறைய பேர் பரவால்ல இவன் வீடியோ போட்டதுனால தான் அது நடந்தது போல இருக்கு. குருவி உட்கார பணம் விழுந்த கதையாகி போச்சு. ம். 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 அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நிறைய பேர் என்னன்னா, களத்துக்கு போய் போ வேண்டாம் இனிமே. வீட்ல இருந்தே வீடியோ போடுவோம். அதுல ஏதோ ஒரு அரசியல பண்ணிக்கிட்டு, தன்னுடைய வளர்ச்சிய பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க சார். இப்ப அதிமுகவிற்கு தென் மாவட்டத்துல வந்து முக்குளத்தூருடைய ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறது தான் முக்குளத்தோருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம். ஆனா எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா மேக்ஸிமம் வந்து அதிமுகவுக்கு தான் சார் ஆதரவு இருக்கும். அதுல பெருசா வந்து ஓட்டுக்கள்லாம் வந்து சிதறாது. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு பழகுனவங்க முக்குளத்தோர்லாம் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா, அது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதே வேளையில வந்து திமுக வந்து அவங்களுக்கு முக்குளத்தோர் ஓட்ட திருப்பி விட முடியலன்னாலும், வேற அதிமுகவை தாண்டி வேற கட்சிக்கு திருப்பி விட்டா அவங்களுக்கு நன்மைன்னு நினைப்பாங்க. அதே சமயத்துல விஜய்க்கும் போயிடக்கூடாது. விஜய்க்கு போய் ஒருவேளை விஜய் பெரும்பான்மையா வந்தா இந்த 2 கட்சிகளுக்குமே ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வேற ஏதாவது சீமானுக்கு போயிட்டுனா பிரச்சனை இல்ல. ஏன்னா, அவங்க வந்து போட்டியாளரா இவங்க கருதல. ஏதோ வாக்கு வாங்குவாரு. அந்த வாக்கு வந்து அவர் யார் வாக்க வாங்குறாரோ, அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்கினால், ம். அது திமுகவுக்கு நன்மை பயக்கும்னு நினைப்பாங்க. திமுகவுடைய வாக்குகளை வாங்கினால் அதிமுகவுக்கு நன்மை பயக்கும்னு நினைப்பாங்க. ஸோ முக்குளத்தோர் ஓட்ட உடைப்பதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் அதுல சிக்குவாங்களா, மாட்டாங்களான்றது இன்னும் 2, 3 மாசத்துல தெரிஞ்சிரும். ம். 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 இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நீண்ட மௌனம். கள்ள மௌனம் ஆ. சார். நீண்ட மௌனம் சொல்லாதீங்க. அது கள்ள மௌனம். கள்ள மௌனம். ஆ. டிடிவி தினகரன் அவர்களும், சசிகலா அவர்களும் அமைதியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுகளை குறிவைத்து சில அறிக்கைகளை வெளியிட்டுட்டு இருக்காங்க அமைதியா. இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? இவங்களை முக்குளத்தூர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த தேர்தல்ல? இவங்க எல்லாருமே வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து இவங்க சமூகத்தோட ஐகானா இவங்கள பார்க்குறாங்க. நெறைய பேரு. அல்லது பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா அது மிகப்பெரிய தவறு. இவங்களும் ஒரு திராவிடத்திலிருந்து வந்தவங்க தான். அதுலேருந்து ஊர்னவங்க தானே சார். இவங்களுக்கு அந்த திராவிட அரசியல் சித்தாந்தம் தான் அவங்களுக்கும் இருக்கும். இப்ப இவங்க அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது, இப்ப தினகரன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்வர் வேட்பாளரா வந்து பார்க்கப்பட்டவர். ம். இன்னைக்கு அவருடைய நிலைமைய பாருங்க. அவர் அன்னைக்கு ஆர்கே நகர்ல ஜெயிச்சதுக்கு பின்னாடி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியல. தினகரனே கோயில்பட்டியில தோண்டு போனாரு. அதுல பெரிய கொடுமை என்னடான்னா, கயத்தார் யூனியன்ல தான் நம்மளுடைய வாக்குகள் அதிகம். ம். அங்கதான் இவர் அதிகமான வாக்குகள் வந்து இழந்தது. முக்குளத்தோர் வந்து நிறைய பேர் போடல. அப்ப ஏற்றுக்கொள்ளல அவர. அதே போல ஓபிஎஸ் அண்ணன். ஓபிஎஸ் அண்ணன பொறுத்தளவுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நம்ம மக்கள்ல சில இளைஞர்கள் வந்து இவங்கள வந்து தேவர் சமூகத்தினுடைய ஐகானா கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனா மக்கள்கிட்ட அது வந்து எடுபடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ம். மக்கள்கிட்ட எடுபடுறது கஷ்டம் தான். இப்ப இவங்க வேற யாரையாவது அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து தொகுதிக்கு ஒரு 5000 வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இந்த 5000 வாக்குகள் வந்து ஒரு 20 தொகுதியிலோ 30 தொகுதியிலோ அதிமுகவினுடைய வெற்றியை பறித்தால், அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தா தேவர் சமூகத்துக்கு நல்லது. சப்போஸ் இவங்களால அந்த வெற்றி பாதிக்கப்பட்டால், அதனால என்ன நடக்கும்? ம். இவங்கள ஐகான்னு சொல்றோம். இவங்களே இந்த சமூகத்துக்கு குழி தோண்டுன மாரி ஆயிடும். தேவர் சமூகத்துக்கு. ம். ஸோ இந்த இருவரும் சேர்ந்து செய்றது எப்படின்னா, உட்கார்ந்து ஒரு கிளையில இருந்துகிட்டு அந்த கிளைய அவங்களே வெட்டுற மாரி இருக்கு. அவங்களும் அழிஞ்சு அதிமுகன்ற ஒரு பெரிய மரத்தையும் வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அவங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார்? ம். 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 தினகரன் இருக்காரு. தினகரனை வந்து அவர் வந்து எடப்பாடியை வீழ்த்தி வென்றதுல தமிழக மக்களுக்கு, தேவர் சமூக மக்களுக்கு, உங்களை நம்பி இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க அதை தானே கொண்டு வரணும். உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தேர்தல்ல வந்து அறிக்கை நீங்க கொடுக்கணும்ல, தேர்தல் அறிக்கை.
நீங்க தேர்தல் அறிக்கை கொடுங்க, நீங்க என்ன அந்த சமூகத்துக்கு செய்ய போறீங்க, உங்களுடைய அறிவிப்பு என்னென்னு கொடுங்க. அதை விட்டுட்டு எடப்பாடியை வீழ்த்துவேன் அப்படின்னா, எடப்பாடி நீங்க போய் வீழ்த்துங்க சார், உங்களுக்கு அவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கு சார், அதுக்கு நாங்க எங்க சமூகம் எதுக்கு சார் பாதிக்கப்படணும்? எங்களை பொறுத்தளவுல அதிமுகன்ற கட்சி வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்ப நீங்க அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியை வீழ்த்துவேன்னா அப்புறம் எங்களை வீழ்த்துறதான அர்த்தம். அதுதான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார். எடப்பாடி ஒரு துரோகி. 5 வருஷம் கழிச்சா ஒரு நாள் சேர்க்கணும்னாரு, இப்போ 5 துரோகின்ட்டாரு. ரைட் சார். இந்த 2 பேரையும் வந்து அதிமுக கூப்பிட்டு உனக்கு ஒரு 40 சீட்டு தந்துடுறேன், உனக்கு ஒரு 30 சீட்டு தந்துடுறேன்னா இவங்க போகாம வந்துருவாங்களா 2 பேரும்? என்ன நாடகம் அது? என்ன சுயநலம் இது? நீங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்துவதன் மூலமாக, அதிமுகவை வீழ்த்துவதன் மூலமாக யாருக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் யாருக்கு ஆதரவு அளிக்குமோ அந்த சமூகத்தையும் சேர்த்து வீழ்த்துவதாக தானே அர்த்தம். அது தேவர் சமூகத்தை தானே வீழ்த்ததா இவங்க மறைமுகமா சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. ஆமா, இது தவறு சார். இவங்க சுயநலத்துக்காக அதிமுகவையும் வீழ்த்துவாங்க. அதிமுக வீழ்த்துனா ஆட்டோமேட்டிக்கா திமுக வரும். இப்ப வந்து அடுத்து பிசிஆர் நாங்க அலைஞ்சிட்டு தெரிய வேண்டியது இதுதான் நடக்கும். இப்ப ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மேல முக்குளத்தூர் மக்கள் எந்த மாதிரியான அபிமானம் வச்சிருக்காங்க சார்? முதல்ல ஆரம்பத்துல அவர் ஸ்டார்டிங்ல வந்த புதுசுல கொஞ்சம் இருந்தது சார். போக போக வந்து அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்துட்டு இது வந்து கண்டிப்பா வந்து இது ஆகாது, அந்த ஓட்டு சதவீதமும் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்து திராணி இருந்ததுன்னா நீ தனியா நில்லு, ஒரு இடத்துல நீ வாங்கி நீ முடிஞ்சா அதிமுகவை எடுத்து ஒரு சீட்டு வாங்கிருங்க. நீங்க 2 பேரும் ஒரே ஒரு சீட்டு நீங்க ஜெயிச்சு பாருங்க, பார்ப்போம். ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் அதிமுக வீழ்த்துறத பத்தி யோசிங்க. நீங்க இப்போதைக்கு போட்டி போட வேண்டிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் போட்டி போடுங்க. எங்களோட போட்டி போடுங்க சார். நாங்க எங்கேயாவது தனியா நின்றோம்னா அவங்க நிக்க சொல்லுங்க. எங்களோட கூட ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அதை பத்தி அதுக்கப்புறம் யோசிப்போம். சின்ன சின்ன கட்சிகளோட போட்டி போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் அதிமுகவை வீழ்த்துவேன், நான் பாஜகவை வீழ்த்துவேன், நான் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தி விடுவேன், திமுகவை வீழ்த்தி விடுவேன்னா அது இந்த கருங்குருவி இருக்குல்ல, நல்ல மல்லாக்க படுத்துக்கிடுமா, படுத்துட்டு வானத்தை பார்த்து வச்சுட்டு சொல்லுமா, நம்மளுடைய கால் தான் அந்த வானத்தையே தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்குமா. நம்மளுடைய கால் வந்து வானத்தை அதுக்கு ஒரு கற்பனை. அதை மாதிரி இவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிங்கும் கிடையாது, கிங் மேக்கரும் கிடையாது சார். ஒரு நாளும் இவங்க எந்த கட்சி இவங்க வீழ்த்த முடியாது. ஆனால் இவர்கள் இந்த அகம்பாவத்தினால வீழ்த்தணும்னு நினைக்கிறதே வந்து அதிமுகன்ற வீழ்த்துறன்ற பேர்ல தேவர் சமூகத்தை வீழ்த்துவதற்கான அதோட தந்திரம் தான் அது. ஒரு சமூகத்துல பிறந்துட்டு சொந்த சமூகத்தையே வீழ்த்தணும்னு நினைக்கிறவனை இந்த சமூகம் புறக்கணிக்க வேண்டும். மற்றபடி அவர் எங்களுக்கு தனிப்பட்ட எதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் வாங்கினேன்னு கேட்பேன். அரசியல்ல இருவேறு கருத்து இருக்கிறது. அவ்வளவு. நேதாஜி சுபாஷ் வந்து இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரிப்பதற்கான தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றினீங்க. உங்களுடைய மாநில நிர்வாகிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அங்க சில பேர் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து நாங்க போட்ட தீர்மானம் வந்து தலைவருக்கு கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்க அது பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு எந்த கட்சி செட் ஆகுதோ அந்த கட்சிக்கு கண்டிப்பா கொடுப்போம். ஆனா எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் சமூகத்தை காப்பாற்ற முடியாது. அங்கீகாரத்தை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்கலான்ற முடிவில் இருக்கோம். ஆமா. இறுதியா ஒரு கேள்வி உங்களிடம். ஒருவேளை நேதாஜி சுபாஷ் அதிமுக கூட்டணியை ஆதரித்தார், உங்களுக்கு சட்டமன்றத்தில் திருச்சுழியோ அல்லது சாத்தூர் தொகுதியோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் நீங்க அங்க வேட்பாளராக களமிறங்குவீங்களா? எங்களுக்கு தொகுதி வேணும்னு கேட்டிருக்கோம் சார். ஆனா இந்த தொகுதி தான் கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கல. ஒருவேளை சாத்தூர் தொகுதி அவங்க கொடுத்தா அதுல நாங்க நிற்போம். இல்லைன்னா சாத்தூர் தொகுதியில யார் நின்றாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து திருச்சுழி தொகுதியை பொறுத்தளவுல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து வீழ்த்தப்பட முடியாத ஒரு ஜாம்பவான் வேட்பாளர் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவரும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எங்களுக்கு திருச்சுழி தொகுதி ஒதுக்கப்பட்டால் தைரியமா நிற்போம். அந்த ஜாம்பவானை இந்த முறை வீழ்த்தி காட்டுவோம். அதுக்கு எங்கிட்ட செயல் திட்டம் இருக்கு. அதை நாங்க என்ன செய்யறோன்றதை பாருங்க. 2026 தேர்தலில் திருச்சுழி தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் விலகிலாம் போக மாட்டோம், பயந்துலாம் போக மாட்டோம்.
துணிந்து நிற்போம். அதுக்கு எங்கிட்ட செயல் திட்டம் இருக்கு. அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை வீழ்த்தி காட்டுவோம். மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். வணக்கம்.